சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஆண்டு உலகமே கொரோனாவின் கோர முகத்தினால் முடங்கி போயிருந்த நிலையில் தமிழகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது சாத்தான் போலீசின் அராஜக அத்துமீறல். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் 2020 ஆண்டு ஜூன் மாதம் 19 இரவு 8 மணிக்கு மேல் கடையை திறந்து வைத்ததாக கூறி வணிகர் ஜெயராஜ் சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். தந்தை ஜெயராஜ் போலீஸ் வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டதை பார்த்த அவரது மகன் பென்னிக்ஸ் ஸ்டேஷனுக்கு சென்றார். ஆனால் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து இருவரையும் விசாரணை என்ற பெயரில் இரவு முழுவதும் போலீசார் நரக வேதனைக்கு உள்ளாக்கி நிலைகுலைய செய்தனர். அதன் பின் உடல் முழுவதும் சிவக்க காயங்களுடன் கோவில்பட்டி கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் ஜூன் 22 இரவு பென்னிக்ஸ், 23 அதிகாலையில் ஜெயராஜ் என தந்தை மகன் இருவரும் அடுத்தடுத்து பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், சிறப்பு SI பால்துறை மற்றும் போலீசார் உட்பட 10 பேர் முதலில் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை முதலில் காவல்துறை விசாரித்து பின்னர் CBCID வசம் சென்றது. ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்தினர் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வழக்கு CBI வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் SI பால்துறை இறந்துவிட்ட நிலையில் பல்வேறு கோணங்களில் நக்கீரன் புலனாய்வு செய்திகளில் வெளிவந்த அசைக்க முடியாத பல ஆதாரங்களின் காரணமாக சாத்தான்குளம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உட்பட காவல்துறையைச் சேர்ந்த 9 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். சம்பவம் நடைபெற்ற தொடக்க நாள் முதல் இந்த நிமிடம் வரை ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கில் நக்கீரன் தனி கவனம் செலுத்தி உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளது. CBI விசாரணை நடத்தி குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது 2027 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை முதற்கட்டமாக தாக்கல் செய்யப்பட்டது. இரண்டாம் கட்டமாக 400 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை என மொத்தம் 2427 பக்க குற்றப்பத்திரிகை மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. CBCID விசாரணை அதிகாரியாக இருந்த DSP அனில்குமார், CBI தரப்பு விசாரணை அதிகாரியான விஜயகுமார் சுக்லா, பெண் காவலர்கள் பியூலா, ரேவதி ஆகியோரின் சாட்சியங்கள் இவ்வழக்கில் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுகின்றன. 105 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. 38 சான்று ஆவணங்கள் என மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. சம்பவம் நடந்து 6 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தற்போது பரபரப்பு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், தலைமை காவலர்கள் முருகன், சாமிதுரை, காவலர்கள் முத்துராஜா, செல்லத்துறை மற்றும் தாமஸ் பிரான்சிஸ் உள்ளிட்ட 9 பேரும் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அதில் காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் அடித்ததால் தான் இருவரும் உயிரிழந்திருப்பது உறுதியாகியிருக்கிறது. அடித்து பழக அப்பா மகன் கிடைத்துள்ளனர் என்று போலீசார் பேசியதாக நீதிபதி கூறியுள்ளார். கைகளை கட்டி டேபிளில் தொங்கவிட்டு கோர முகத்தை சாத்தான்குள போலீசார் காட்டியிருப்பதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் வழக்கின் தண்டனை விவரங்கள் மார்ச் 30 அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். என்ன ஏழு வந்து கேட்டு முருகன் வண்டி உன்னாட்டு அங்கே போகாது.
யாரும் டிஸ்டர்ப் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.